காலை முதல் நபராக வாக்கை செலுத்திய அஜித் குமார், அதைத் தொடர்ந்து பல்வேறு திரை பிரபலங்கள், நட்சத்திரங்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி வருகிறார்கள். அதில் மிக முக்கியமாக பல்வேறு சினிமா நடிகர்கள், பல்வேறு அரசியல் பிரபலங்கள் என அனைவரும் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி வரக்கூடிய நிலையில் காலை முதல் நபராக சென்னை திருவான்மியூரில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் அஜித் குமார் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றினார். அதைத் தொடர்ந்து சுந்தர்சி அவர் போட்டியிடக்கூடிய தொகுதி, அவரும் இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் களம் காண்கின்றார். அவரும் தன்னுடைய ஜனநாயக கடமையை மனைவி குஷ்புடன் சென்று வாக்கினை பதிவு செய்தார். அதற்கு பிறகு இசையமைப்பாளர் அனிருத் சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் இசையமைப்பாளர் அனிருத் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்தார். அதே போன்று சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் நடிகர் ஜீவா தன்னுடைய வாக்கினை பதிவு செய்தார். இயக்குனர் மணிரத்னமும் ஜனநாயக கடமையாற்றினார். அதே போன்று நடிகரும் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவருமான கமலஹாசன் தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்கினை பதிவு செய்தார். அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய மாநகராட்சி தொடக்க பள்ளியில் அமைக்கப்பட்டிருக்கூடிய வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்கினை பதிவு செய்தார். நடிகர் சிவகார்த்திகேயன் தன்னுடைய மனைவியுடன் சென்று ஜனநாயக கடமையை ஆற்றிவிட்டு அவர் செய்தியாளர்களை சந்தித்து வாக்களிப்பதன் அவசியம் முக்கியத்துவம் குறித்தும் அவர் பேசினார். வளசர்வாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிக்கு சென்று சிவகார்த்திகேயன் வாக்கினை பதிவு செய்தார். அதே போன்று நடிகர் விக்ரம் ஜனநாயக கடமையை ஆற்றினார். தொடர்ந்து பல்வேறு அரசியல் பிரபலங்கள், குறிப்பாக சரத்குமார் மனைவி ராதிகாவுடன் சென்று அவர் வாக்கினை பதிவு செய்தார். அதே போன்று நடிகர் சிவகுமார் சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்கினை பதிவு செய்தார். தனுஷும் தன்னுடைய ஜனநாயக கடமையாற்றி வாக்கினை பதிவு செய்தார். அதே போன்று சத்யராஜ், திரைப்பட நடிகர் சத்யராஜ் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்கினை பதிவு செய்தார். விஜயனுடைய தந்தையும் இயக்குநருமான எஸ். சந்திரசேகர் தன்னுடைய மனைவியுடன் சென்று வாக்கினை பதிவு செய்தார். அதே போன்று பிரபல நடிகர் விஜய் சேதுபதியும் தன்னுடைய ஜனநாயக கடமையாற்றினார், வாக்குப்பதிவு செய்தார். தொடர்ந்து நடிகை த்ரிஷா சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்கினை பதிவு செய்தார். அதே போன்று நடிகர் யோகி பாபு வாக்கினை பதிவு செய்தார். அதை தொடர்ந்து பல்வேறு சினிமா பிரபலங்கள், குறிப்பாக பிரபல இசையமைப்பாளர் இளையராஜா தன்னுடைய ஜனநாயக கடமையாற்றினார், அவரும் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்தார். அதைத் தொடர்ந்து நடிகர் சூர்யா தன்னுடைய மனைவி ஜோதிகாவுடன் சென்று சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்துக்கு சென்று வாக்கினை பதிவு செய்தார். அதே போன்று சூர்யாவின் சகோதரரும் பிரபல நடிகருமான கார்த்தி தியாகராய நகரில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி சென்று வாக்கினை பதிவு செய்தார். இப்படியாக காலை முதல் வாக்காக நடிகர் அஜித் குமாரை தொடர்ந்து பல்வேறு திரை பிரபலங்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி வருகிறார்கள். தொடர்ந்து இன்னும் பல திரைப்பிரபலங்களும் ஜனநாயக கடமை ஆற்ற இருக்கிறார்கள். காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. அதை நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இயக்குனர் அட்லி தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றினார். விஜய் சேதுபதி, அதே போன்று ஜீவா, தனுஷ் மற்றும் ரஜினிகாந்த் தன்னுடைய மகளுடன் சென்று ஜனநாயக கடமை ஆற்றினார். ரஜினிகாந்த் அவர் வாக்களிக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடியில் சென்று, வழக்கமாக அவர் வாக்களிக்கக்கூடிய வாக்குச்சாவடிக்கு சென்று தன்னுடைய மகளுடன் சென்று வாக்கினை பதிவு செய்தார் நடிகர் ரஜினிகாந்த். அதைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் பிரபலங்கள், திரை பிரபலங்கள் என தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றி வருகிறார்கள். மேலும் நடிகர் விக்ரமுடைய மகன் துருவ் விக்ரம், அதே போன்று இசையமைப்பாளர் இளையராஜா, அதே போன்று விஜய் சேதுபதி, தனுஷ் மற்றும் பிரதீப் ரங்கநாதன் உள்ளிட்ட பல்வேறு சினிமா நட்சத்திரங்கள், திரைப்பிரபலங்கள் தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றி வருகிறார்கள். காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 11 மணி நிலவரம் வெளியாக இருக்கிறது. இன்னும் நேரம் சில இந்த வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. அனைவரும் தங்கள் பகுதிக்குட்பட்ட அந்த வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்கினை பதிவு செய்து வருகிறார்கள். அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், அரசியல் முக்கிய தலைவர்கள், அதே போன்று சினிமா பிரபலங்கள், சாமானிய வாக்காளர்கள் என அனைவரும் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களுடைய ஜனநாயக கடமையாற்றி வருகிறார்கள். அதற்கு நடிகர்களும் காலை முதலே சுறுசுறுப்பான வாக்குப்பதிவை செலுத்தி வருகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக இன்னும் பல நடிகர் பிரபு மற்றும் அவருடைய மகன் விக்ரம் பிரபு மற்றும் குடும்பத்துடன் சென்று தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றினார். பல்வேறு திரைப்பிரபலங்கள் பலரும் தங்களுடைய வாக்கினை பதிவு செய்த நிலையில் இன்னும் தொடர்ந்து பலரும் வாக்கினை பதிவு செய்திருக்கிறார்கள். காலை 7 மணிக்கு தொடங்கியது வாக்குப்பதிவு. சில இடங்களில் சில சிறிய தடங்கள், சிக்கல், தாமதம், வாக்குப்பதிவு இயந்திரம் சரியாக வேலை செய்யவில்லை உள்ளிட்ட சில குறைபாடுகளையும் கடந்து வாக்குப்பதிவு தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. 11 மணி நிலவரப்படி கிட்டத்தட்ட இந்த வாக்கு சதவிகிதம் என்பதும் வழக்கத்தோடு அதிகமாக இருப்பதாக தான் பார்க்கப்படும். 11 மணி நிலவரப்படி தமிழகத்தில் 37.56% வாக்கு பதிவாக இருக்கிறது. காலை 9 மணி நிலவரப்படி 17.69 விழுக்காடு வாக்கு பதிவானது என்பது கடந்த 2021 சட்டமன்றத்தில் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிகமான வாக்கு பதிவாகிறது. கடந்த
2021 தமிழக சட்டமன்ற தேர்தலில் 9 மணி நிலவரப்படி 13 விழுக்காடு வாக்கு பதிவான நிலையில் காலை 9 மணி நிலவரப்படி இந்த தேர்தலில் 17.69 விழுக்காடு வாக்கு பதிவானது. அதைத் தொடர்ந்து 11 மணி நிலவரப்படி 37.56 விழுக்காடு வாக்கு பதிவாக இருக்கின்றது. இன்னும் நேரம் செல்ல செல்ல இந்த வாக்குப்பதிவு சதவிகிதம் அதிகரிக்கும். கடந்த சட்டமன்ற தேர்தலை விட இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிக வாக்கு பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காக சொந்த ஊர்களுக்கு இங்கு வாக்காளர்கள் படையெடுத்து சென்றிருக்கிறார்கள். அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்களை தொடர்ந்து தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்னும் பலரும் தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றுகிறார்கள். நடிகர் சத்யராஜ், விஜய் சேதுபதி, நடிகை த்ரிஷா, அதேபோல் நடிகர் யோகி பாபு, அதே போன்று இசையமைப்பாளர் இளையராஜா, சூர்யா, ஜோதிகா மற்றும் அவருடைய சூர்யாவின் சகோதரர் கார்த்திக் மற்றும் தனுஷ், சிவகுமார், சரத்குமார், விக்ரமுடைய மகன் துருவ் விக்ரம், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகருமான விஜய், அதே போன்று மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவரும் நடிகருமான கமலஹாசன், இயக்குனர் மணிரத்னம், நடிகர் ஜீவா, அதே போன்று இசையமைப்பாளர் அனிருத் மற்றும் பல்வேறு திரைப்பிரபலங்கள் தொடர்ந்து சுந்தர் சி, அதை தொடர்ந்து பல்வேறு அனிருத் உள்ளிட்ட பல்வேறு திரைப்பிரபலம் தொடர்ந்து தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றி வருகிறார்கள்.